அன்னைக்கு அவர் டெய்லியும் ஒரு பாம்பு கிட்ட கடி வாங்கினாரு. அதுவும் ஒரு வினோதமான சூப்பர் பவர் கிடைக்கணுங்கிறதுக்காக 2001 டீம் ஃப்ரைடேங்கிற இவரு தான் வீட்டுல வளர்த்துட்டு இருந்த 2 நாகப்பாம்பு கொத்தி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி 4 நாள் கோமால இருந்தாரு. கஷ்டப்பட்டு உயிர் பொழைச்சு வந்தவருக்கு ஒரு வினோதமான கேள்வி மண்டையில உதயமாச்சு. பலமுறை பாம்போட விஷக்கடி வாங்கினா ஒரு டைம்ல உடம்பே அதை ஏத்துக்க பழகிட்டு அதுக்கேத்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி விஷம் தாக்காத வினோதமான மனுஷனா மாற முடியுமான்னு ஐடியா வந்திருக்கு. இதுக்காக ஒவ்வொரு நாளும் பாம்போட விஷத்தை கொஞ்சமா மைக்ரோ டோசிங் லெவல்ல உடம்புல இன்ஜெக்ட் பண்ணிட்டே வந்திருக்காரு. அதை அப்படியே பிடிச்சி யூடியூப்லயும் வீடியோவா போட இவரோட விஷ பரிச்சையை பார்த்து கடுப்பான அவரோட மனைவி அந்த விபரீத விளையாட்டு பிடிக்காம விவாகரத்து வாங்கிட்டு விட்டு போயிடுறாங்க. இப்ப மனைவியும் இல்ல, ரூம்ல நிறைய இடம் இருக்குன்னு 60 விதமான விஷ பாம்புகளை வாங்கி வீடு ஃபுல்லா அடிக்க வச்சு இவர் டென்ட்டுக்குள்ள தங்கிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் தொடர்ந்தாரு. 650 ஊசிகளுக்கு பிறகு ஆள் அடுத்த கட்டத்துக்கு போனாரு. உலகத்தோட கொடூரமான ஒரிஜினல் விஷ பாம்புகளையே ஒரு நாளைக்கு ஒண்ணுன்னு கடிக்க விட்டு இம்யூனாலஜிஸ்ட்லாம் இவரோட வீடியோவை பார்த்து வியந்து போய் அவரோட பிளட் டெஸ்ட்டுக்காக எடுத்துக்கிட்டாங்க. பிறவென்ன அவர் அவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆகிற மாதிரி அவரோட பிளட்ல எந்த விஷம் ஏறினாலும் அதை எதிர்த்து போராடுற இம்யூனிட்டி பவர் உருவாயிருந்தது. அந்த பிளட்ல இருக்க ஆன்டிபாடிஸை வச்சு எல்லா பாம்புகளோட விஷ கடிக்கும் எதிராக செயல்படுற மாதிரி ஒரு யூனிவர்சல் ஆன்டிவெனம் மருந்தை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது டிம் ஃப்ரைடேவை பயங்கரமான பணக்காரரா மாத்துங்கிறத தாண்டி ஒவ்வொரு வருஷமும் பல ஆயிரம் பேரோட உயிரை காப்பாத்துற மாதிரி தான் இருக்க போகுது.